வணக்கம். ஒரு நெட்வொர்க் அப்படின்னா அதில் பிரச்சனை வரதா செய்யும். பிரச்சனை இருந்தால் தான் குடும்பம் அப்படிங்கிற மாரி, பிரச்சனை இருந்தால் தான் அது நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி தராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நெட்வொர்க்கோட குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணி தராங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்க வேண்டியது. கார்ப்பரேட் நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் நம்புகிறாங்க. லோக்கல் நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் பண்ணி தரமாட்டாங்கன்னும், இல்லை லோக்கலில் தான் இருக்காங்க அவர்கள் தரப்புல இருந்து நெட்வொர்க்கில் வர ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சனி ஞாயிறுலாம் கூட பார்க்காம வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் கார்ப்பரேட்டை நாடி போகாமையும் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க் ஜியோ ஃபைபரில் ஒரு இஷ்யூ இருக்குது. டெய்லியும் சில பேருக்கு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ, எதனால் இது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட் ஏகப்பட்ட மக்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது என்ன அப்படின்னா, ஜியோ அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அதிகப்படியான மக்கள் அதை நாடி செல்கிறாங்க. இப்போது ஜியோ ஃபைபரில் நிறைய பேர்த்துக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஐபிஎல் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இஷ்யூ அதிகமாக வருது. அதாவது சனி ஞாயிறு ஆனால் சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குங்களா, அது போலவே எப்பப்போ ஐபிஎல் மேட்ச் வருதோ அப்பப்போ அதிகப்படியான கஸ்டமர்ஸ்லாம் கிடையாது, மேக்ஸிமம் சொல்ல தகுந்தபடியான பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்பீட் இஷ்யூ இருக்குது. கரெக்டாக எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ, ஜியோ சினிமாவில் ஆப்பில் எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்பீடு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதும், அப்லோட் ஸ்பீடு ரொம்ப நார்மலாக சொல்கிற அளவுக்கு ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு வருது. அப்லோட் ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறத நம்ம நிறைய பேர்த்தெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சப்ஸ்கிரைபர் பத்தாவதுக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு வீடியோவும் எடுத்து அமைச்சிருக்காங்க. அதையும் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறோம். டெய்லியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இஷ்யூ வர்றது சகஜமாக இருக்கிறதாகவும், இதனால் வேற ஒரு ப்ரொவைடரை நாடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால் வருது அப்படின்னா, ஜியோ ஃபைபரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவ்வளோ ஸ்ட்ரீமிங் வரும், இவ்வளோ பேண்ட்வித் வரும். ஏன்னா 5Gயில் அன்லிமிட்டடாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நார்மல் பேக் ஒரு நாளைக்கு 1.5 GB 2 GB அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது டேட்டா யூசேஜ் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ அன்லிமிட்டட் 5G அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போது எல்லாருமே டேட்டா ஆக்சஸ் பண்ண செய்வாங்க. ஏன்னா எந்த நேரம் வேணாலுமே அந்த டேட்டா பயன்படுத்திக்கலாம் அன்லிமிட்டட் அப்படிங்கும்போது அதிகப்படியான பேண்ட்வித் கன்சியூம் ஆகும். சேம் சைடில் ஜியோ ஃபைபர்லையும் அதிகப்படியான பேண்ட்வித் கன்சியூம் ஆகிறதுனால டைமில் ஜியோ ப்ராமிஸ் பண்ண டவுன்லோட் ஸ்பீட் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கு. இது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் இந்த இஷ்யூ சால்வ் ஆகலை அப்படிங்கிறது சொன்னாங்க. இதனால் அந்த சப்ஸ்கிரைபர் வேற ஒரு ப்ரொவைடருக்கு மாறி போயிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நெட்வொர்க் அது கார்ப்பரேட் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை லோக்கல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, அவர்கள் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ராப்ளமை எப்படி ரெக்டிஃபை பண்ணி தராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நெட்வொர்க்கோட குவாலிட்டி இருக்கும். கார்ப்பரேட் நெட்வொர்க் லோக்கல் நெட்வொர்க் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதோட அந்த இடத்துல சர்வீஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்து நாம் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுறது ரொம்பவே சால சிறந்ததாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.